வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் கடந்த 2 ஹவர்ஸில் நடந்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டெல்டா மாவட்டங்களில் உள்ள கடலோர பகுதிகளில் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல தாலுக்காவில் பார்த்திங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு. 100 டிகிரி செல்சியஸ் மேலே டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு. கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். நான் இப்போ இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மௌனூர் ரோட்டில் இருக்கேன். மௌனூர் ரோட்டில் அணியாபுரத்தை தாண்டி இருக்குங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெயில் பயங்கரமான அளவில் இருக்குது. என்னாலே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும் நான் நிழலில் தான் நின்றுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. ஏன்னா இந்த கூலிங்கே இல்லைங்க. கொஞ்சம் ஒரு மரத்துக்கடியில் போய் நின்னால் கூட அனல் காற்று தான் அடிச்சிட்ருக்கு. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான வெயிலாக இருக்குது. அடுத்தது 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் மேலும் முட்டை விலை உயர்ந்திருக்கிறதா நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கிட்டத்தட்ட 4 ரூபா 80 காசு வரைக்கும் முட்டை விலை போயிட்டு இருக்கிறதா நான் இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரான் அதிகாரி சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. எதன் காரணமான கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானுக்கும் எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாது, ஈரான்லேருந்து எந்த ஒரு கப்பலும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த கப்பலை நாங்கள் உடனே அடிச்சிடுவோம். மற்ற நாட்டோட கப்பல்கள் எது வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலான்னு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் இப்போ மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கார். எதன் காரணமான கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வாரம் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த பீஸ் டீலும் இன்னும் அமைதிக்கு வரல. அதனால் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. 2வது கட்ட பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி நடக்குமா என்னன்றது தெரியல. ஓகே கைஸ், பார்ப்போம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்குங்க. நானும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிப்பாங்க கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.